சரி. ஹலோ அண்ணா, சரி சரி வீட்டில் காலையில் நல்லா தான் இருந்தாங்க. காலையில் முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஜானுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மூச்சு அப்படியே நெஞ்சு அப்படியே பிடிச்சி 3 தடவை மூச்சு அப்படியே இழுத்தாரு. அப்புறம் மூச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். ஆவியின் சாரமிதான் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஆவியின் சாரமிதான் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எனக்கு ஆதாயமே. சாவு எனக்கு ஆதாயமே. தேவசாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். நானும் தேவனோடு இருப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை செய்ய மாடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை செய்ய மூடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம். அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம்.
அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடா வாஞ்சிக்கும் நாடா இயேசுவின் நாடா வாஞ்சிக்கும் நாடா இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே இத்தனை பெரிய சாத்தியம் இழப்போ பூமியில் எவரும் வேண்டாம் இன்றே வரி அதிசயமா ஒளிமய நாடா இயேசுவின் நாடா வாஞ்சிக்கும் நாடா என் இயேசுவின் நாடா வாஞ்சிக்கும் நாடா சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் ஆனந்த பாடி அங்கரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம் அங்கே அலங்கார மகிமை கிரங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம் அங்கே அலங்கார மகிமை கிரங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் குறித்து பாடுவோம் புதிய நாடையுடனே துயரப்பட்டவர் குறித்து பாடுவோம் புதிய நாடையுடனே அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம் அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம் சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம் சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன் காலையில் எழுந்திரிச்சாங்க 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்க கசாயம் ஏதாவது குடிச்சு சொன்னாங்க ஆனால் நேற்று இன்னைக்கு ஒன்றும் தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் எத்தனை நாள் ஒரே பிரச்சனையாக பேசிட்டே சிரிச்சிட்டு இருந்தேன். அப்படியா கடைசியா வந்து அவன் மூஞ்ச வந்து அவங்க பார்த்து ரசிச்சுட்டு யாரையா அவன் வந்து வேலை செஞ்சுட்டு ஓ ஓ ஓ அவன் வேலை நேற்று வந்து அவங்க வேலையை சொல்லி கொடுத்தாரு. காலையில எழுப்பி உட்கார வச்சு என்ன செய்ய வச்சு அவர் பார்த்துட்டு இருந்தாரு. கரெக்டாக செய்யணும் இல்லையா என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. இது செய்ய அது செய்ய அடுத்து இது செய்யணும் இது செய்யணும்னு நின்றுட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் தெரியும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சரிடா 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 அப்படி அதுதான் கடைசியாக பேசினார். அப்புறம் மூச்சு கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஜெர்மனிக்கு எதுவுமே நைட்டும் வருது எடுக்கிற சவுண்ட் இல்லை
ஆமா. போன வாரமா சர்ச்சில் வச்சுருக்காங்க. கான்ஃபரன்ஸ் நான் இன்னைக்கு நினச்சேங்க காலையில் போனேன் இல்லையே சரி நல்லா இருக்குன்னு நினச்சேன். எனக்கே அப்போ ஃபோன் வருது இல்லைன்னா அதை பார்த்தா நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சுட்டு தான் முடியாது. ஓ இல்லை பக்கத்துலேயே தான் இருந்தீங்க. நாங்க எல்லாரும் எல்லாமே சுத்தி நிக்கிறோம். நீயுமா பேடி ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் செய்யுங்க. ஜானும் அம்மா இந்த பிள்ளைக்கு அப்புறம் தான் தெரியாது. ஓ நீங்க பக்கத்துல மேச்சேரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். இவங்க வண்டியில நடுவில் உட்கார வச்சு கூட்டிட்டு உட்காந்துட்டாரா? இல்ல இவங்களே உட்கார வச்சாங்க. பின்னாடி இவனால தூக்க முடியல. சாமி தான் தூக்கம். ஓ சாமி யார் ஓட்டுறது? நீ ஓட்டுறா? அவன் ஓட்டுனான். அவன் டியூட்டி விட்டது அவன் தான், ஓட்டுனது அவன் தான். நீ பின்னாடி வந்து போச்சு கேட்கணும். அப்புறம் இங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல ஓட்டிட்டு போனோம். அங்க போய் போனேன். இது இல்லை பல்ஸ் இல்லை இது நாடி கொடுக்கல. அப்புறம் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் எடுத்து போனீங்களா? ஒன்றும் இல்லை. கண்ணில் மூடி இருந்துச்சு ஆங்கிள் இருந்தா காலையில் அந்த குழந்தை மாட்டை நல்லா இருந்தது. நல்லா நினைக்கவே இல்லை போனேன். அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே சாய்ந்துருச்சு. எப்போ ஒரு சமயம் விளையாட்டுக்கு செய்யும் கரெக்டா நான் எந்திரிச்சு அப்பதான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு இங்க வரேன். டேடியோட ஃபர்ஸ்ட் மூச்சு நான் கேட்டேன். இவன் அங்க உட்காந்து அவன் கம்ப்யூட்டர் வேலை, மம்மி இங்க சைடு வரத்துக்குள்ள மூணாவது மூச்சு இழுக்கிறாங்க. நாங்க எல்லாம் சுத்தி தான் தெரியாம எப்படியாவது ஏதாவது காப்பாற்ற மூச்சு எடுக்கிற சத்தம் வேற ஒரு சத்தம். அது அந்த மாதிரி ரெண்டு கையை பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சவுண்ட் காலெல்லாம் இப்படி பண்ணிட்டு கை இப்படி கை கால் விரிச்சு. எங்கள் சர்ச்சிலையும் ஒருத்தர் அப்படிதான் அந்த நைட்டு ஒன்றுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு தொப்பு வந்துட்டாராமா. எல்லாரும் ஓடி வரப்ப நம்ம ரெண்டு கையை பிடிச்சிட்டு 3 டைம் பிடிச்சிருக்காரு. அதனால தான் நான் கேட்டேன். சேர்ல உட்காந்து அப்படியே கை 3 டைமும் அவர் 3 டைம் பண்ணாங்க. 3 தடவை இவரு 3 டைம். சவுண்டே டிஃபரெண்டா இருக்குது. எடுக்கிற சவுண்ட் வேற மாதிரி சவுண்ட். என்னடா இது வேறே சவுண்ட் இருக்கு. அதிகமாக நேசிக்கிற அங்கே படுக்க ஊட்டியதாவே அப்பா இந்த வேலைக்கு
தருவீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாம் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை விட்டு பிரிந்து உம்மிடத்திலே வந்திருக்கிறதான இந்த உம்முடைய மகன் ஊழியக்காரன் ஆண்டவரே இயேசுப்பா, அவருடைய இந்த இறுதி ஆண்டவரே இயேசுப்பா, இந்த ஆராதனையிலே கர்த்தர் தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து ஆண்டவரே அவருடைய பிரிவினாலே ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. தகப்பனே கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த ஆறுதல்களை ஆண்டவரே எங்களுக்கு கொண்டு பண்ணுவீராக ராஜா. அது மாத்திரமல்ல ராஜா, அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே உம்மை அவர் வணங்கி இருக்கிறார், உம்மை தொழுது கொண்டிருக்கிறார். உமக்காக ஆண்டவரை சேவை செய்து ஆண்டவரை ஊழியங்களை ஆண்டவரை அநேக காரியங்களை உமக்காக தியாகம் செய்து ஆண்டவரை செய்திருக்கிறார்ப்பா. ஆண்டவரை உம்முடைய ஊழியக்காரர் அவருடைய குடும்பம் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையாய் சேர்ந்து இந்த நேரத்தில் ஆண்டவரை அவருடைய இறுதி இந்த ஆராதனையில இருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் இம்மானுவேல் எங்களோடு கூட இருந்த உம்முடைய பிரசன்னம் இந்த அறை முழுவதும் ஆண்டவரை நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரேப்பா, லாசருவினுடைய மரணத்திலே நீர் பங்கு கொண்டு ஆண்டவரே சகோதரிகளோடு சேர்ந்து இயேசு நீர் கண்ணீர் விட்டீரப்பா. அதுபோல இந்த துக்கத்தில் இருக்கிற எங்களோடு கூட நீரும் இங்கிருந்து எங்களோடு துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற எங்கள் துக்கத்தை அறிந்து கொண்டு இருக்கிறீரப்பா. எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு தேவன் ஆண்டவரே நீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஆறுதல்கள் உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு தேவை தகப்பனே. உம்மிடத்துல ஆண்டவரே விடுதலை பெற்று அன்றைய உன்னதத்தில் உயர்த்தப்பட்டு உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் அங்கு இருக்கிறார் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பிரிவை ஆண்டவரே சகித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உம்முடைய பலத்தை கொடுங்க. எங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளான மனிதர்களை ஆண்டவரே இந்த வேலையில பலப்படுத்துங்கன்னு சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் வேலை செய்கிறது. விசுவாசித்தேன் ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டும் இருக்கிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமைக்கு உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்மை பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்போதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 14:13.
பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவரம் பெற்றுகிறார் என்று சொல்லிற்று. 1 Corinthians 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்றையும் சகோதரரே, நித்தியவை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்களாக இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுவார். அவரு நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டாரு, மறித்துட்டாரு அப்படிங்கிற ஒரு துக்கம் நம்மளுக்கு இருந்தாலும், அவரு கிட்டத்தட்ட 67 வயசு. 67 வயசு ஒரு வாழ்க்கை பாடத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு ஃபேமிலியா, ஒரு பையனா எனக்கு அவரு போன கஷ்டங்கள், அவர் வந்த வாழ்க்கை, அந்த பயணம், ஒரு சிலர் என்னால அதுல போயிருந்தேன்னா இருந்திருப்பனானே தெரியாது. டேடிக்கு மொத்தம் அவர் சொல்லுவார், கணக்கு வச்சு சொல்லுவார், 9 மரண கண்டத்தை தாண்டி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். குடிகாரராக இருந்த அவரு ஆண்டவர் நேசித்து ஊழியக்காரராக மாத்தினாரு. ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஒரு அப்பா. இது இந்த மேச்சேரி அவருக்கு 7வது திருச்சபை. 7 திருச்சபைகளும் அந்த கிராமத்துல சபையே இருக்காது. அங்க போய் சபையை கட்டி எழுப்பி அங்க ஜனங்களை வர வைத்து அந்த ஜனங்கள்ல ஒருத்தவங்களை தெரிந்து கொண்டு பைபிள் காலேஜுக்கு அனுப்பி அங்க ஊழியக்காரரை ஸ்தாபித்து அப்படி 7வது இடம் இந்த மேச்சேரிக்கு நாங்கள் வந்தோம். ஆண்டவரால் நடத்தப்பட்டோம். அருமையான தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கோம். நம்ம வெளிப்படுத்தல் 14:13 வாசித்தோம். அவனவன் செய்கிற அந்த கிரியைகள் அங்க போகும் அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அதாவது வேதம் சொல்லுகிறபடியே டேடி அங்க போகும்போது அநேக கிரியைகளை அநேக அரிக்கட்டுகளை அவங்க இப்ப எடுத்துட்டு போயிருக்கிறார். அவருக்கு போல் சொல்லுது போல, என் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன், அந்த நீதி என்னும் அந்த கிரீடத்தை பெரும்படிக்கு காத்திருக்கிறேங்கிற மாதிரி இப்ப டேடி அந்த கிரீடத்தை அங்க வாங்கி இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொல்லாத இந்த உலகம், பாவம் சாபம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து ப்ரொமோஷன் வாங்கி இன்னைக்கு இயேசுவினுடைய மடியில ஆண்டரோடு கூட பயங்கர சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாம தான் இங்கெல்லாம் துக்கமா இருக்கோம். டேடிக்கு இன்னைக்கு அங்கே விருந்தின் நாள். ஆரவாரத்தோடு தேவதூதர்களும் தேவனும் எழுந்து நின்று வரவேற்று என் உத்தம ஊழியனே வா என்று சொல்லி அழைக்கிற அப்படிப்பட்ட காட்சியை பார்க்கிற ஒரு வாகியை இன்னைக்கு பெற்று டேடி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நாமளும் மறிக்க போறோம். ஒண்ணு நாம மறித்து அவரை போய் திரும்ப சந்திப்போம், இல்லை இயேசுவினுடைய 2ஆம் வருகை இருக்கு. அந்த நாள் வரும்போது டேடி பின்னாடி இயேசுனுடைய ஒரு குதிரையில அவரு வருவார். அவரை நம்ம பார்க்க தான் போறோம். அதனால இந்த நிகழ்வுல நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம அப்பா கிட்ட இருந்து எடுத்தது ஒண்ணு என்னன்னா,
கடைசி வரைக்கும் டேடி என்ன நம்பினாங்களோ, எந்த சுவிசேஷம், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், அவர் கொடுக்கப்பட்ட அந்த போதனைகள், அதன்படி கர்த்தரை 100% பிரியப்படுத்தி அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை வெளியிருந்து பார்க்குறவங்க குற்றப்படுத்த முடியும். ஆனால் எங்களோடு அவருடைய பயணத்தில் கூட இருந்த எங்களுக்கும் உங்களுக்கும் அவரை பற்றி நிறைய உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்காக முன்னாடி ஒரு 2 நிமிஷம் யாராகிலும் அவர் உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை எங்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரோ ஒருவர் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். டேடி எனக்கு நான் பிடிச்சது நான் சொல்கிறேன். டேடிக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எதை செய்யணுமோ அதை செய்யணும், அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லி தருவார். அதே மாதிரி பாசம் அன்பு, எங்கள் டேடி தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. தோல் மேலே கை போடுறதுக்கு விடுவார், அவர் முத்தம் கொடுக்கறதுக்கு விடுவார். அப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வளர்த்தினார். அதனால் டேடிகிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அது ஒன்று. 2வது ஊழியம். டேடி அந்த காலத்தில் எப்படி தான் அந்த ஊழியம்னா, நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி தான் அந்த மனுஷன் அந்த பயங்கரமான அந்த பகுதியில் போய் ஊழியம் செஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஆண்டவருடைய கிருபை அவர் மூலமாக இருந்திருக்கு. டேடி நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாமே நான் ஊழியத்தில் அவரை பார்த்து கற்றுக்கொண்ட நிறைய விஷயங்கள். அதனால் இந்த வார்த்தைகளோடு முடிக்கிறேன். இனி யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் யார் வேணாலும் பேசலாம். நல்ல ஓட்டத்தை இழுத்துக்கிறேன். அவர் போராடுங்க அந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த நேசியத்தில் ஊழியத்துலையும் ரொம்ப டீப்பாக இறங்கினாரு. அந்த அந்த நாட்களில் எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டதுலேருந்து அவரால் நாங்கள் நிறைய எங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த பகுதி மக்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணி நிறைய பேரை ஆட்டி தேர்த்தி நிறைய பேரை விடுதலை அடைய செய்திருக்கிறார். நிறைய புஸ்தகங்களை போட்டி இருக்கிறாரு. அதுமாரி நிறைய ஜனங்களை ரட்சிப்பு வெளிநடத்தி இருக்கிறாரு. நிறைய பேர் எதிர்த்து வந்தா கூட அந்த நேரத்துல ரொம்ப சமாதானமா பேசி அப்படி நிறைய பேர் எதிர்த்தவங்க கூட இல்லாமலாம் நிறைய போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சமாதானமா பேசி பக்கத்துல வந்தா நெருங்கி வந்தா கூட பக்கத்துல தொட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட வல்லமை இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த வல்லமையோட தான் இருந்தாரு. கடைசி வரைக்கும் வல்லமையோட இருந்துதான் இப்போ கடவுள்கிட்ட போயிட்டாரு. அதனால நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா, தாம் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு. பர்ஃபெக்ட் விசுவாசத்துல அதிகமாக வளரணும்னு சொல்லிட்டே இருப்பார். விசுவாசத்துல தான் எங்களுக்கு விசுவாசம் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு. அந்த விசுவாசத்தின்படி நிறைய நாங்கள் நன்மைகள் அறிஞ்சிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தது பகுதியில் சொல்லிக் கொடுத்தது விசுவாசம் தான். நிறைய பாடல் பட்டாலும் கடவுள்கிட்ட நல்ல சமாதானத்தோட சந்தோஷத்தோட அங்கே இருப்பாருன்னு விசுவாசம். என்னோட வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு முக்கியமாக கிடைச்சது கர்த்தரோட உயர்ந்து வாழ ஒரு வாழ்க்கை. ரொம்ப சோர்ந்து போய் கஷ்டத்தோடு போய் எங்கேயாவது போய் எதனாச்சும் யாராவது சொல்லிடுவாங்க. பேசும்போது கவலைப்படாத, நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி வசனங்களை வச்சு எனக்கு தைரியத்தை கொடுப்பாரு. சரி வரும் எங்கேயாவது போயிட்டு வந்தால் சொல்லுவார், ஓய்வு எடுத்துக்கோ, ரொம்ப வேலை செய்யாரு. ஒரு 5-6 நாளைக்கு முன்னால் சொன்னார், உலகத்திலேயே எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்னா உண்மையை எனக்கு ஆண்டவர் மனைவியாக கொடுத்தது. நீ ஏன் இவ்வளோ நல்லவராக இருக்க, இவ்வளோ தாழ்மையாக இருக்க, இவ்வளோ அன்பாக இவ்வளோ பொறுமையாக ஏன் இருக்கிற, உங்களிடம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய தடவை சொல்லுவார், நான் உங்களிடம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யணும்னு ரொம்ப முழு மூச்சாக இருந்தார். உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன்னா நான் நிம்மதியாக போயிடுவேன். இந்த வேலையை இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அவனுக்கு ஜான் காப்பாற்றலாம்னு சொல்லி சொன்னார். அநேக இதில் எனக்கு ஆவிக்குரிய கற்பனாக இருந்தார். ஊழியத்துக்கு பாவம் வரும், அநேக இவர் வரலைனாலும் நான் போகும்போது எனக்கு அநேக காரியங்களை சொல்லுவார். இப்படி ஜெபிக்கணும், இப்படி போகணும், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும்.
வீட்டுக்கு வந்தபோது நான் சொல்லுங்க ஒரு சிலர் நம்மளுக்கு இந்த செய்வனையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி சொன்னாங்க கேட்டாங்கும்போது அவர் சொல்லுவார் உன்னை பார்த்து பெரிய பிசாசு உனது ஏன்னா நீ ஜெபிக்கிற உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிற சிந்தனை பரிசுத்தமாக இருக்கிறதுனால உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நிறுத்த வராது உன்னை பார்த்து போயிடும் செஞ்சவங்க வந்து வைக்கப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி அநேக காரியங்கள் தைரியத்து கொடுத்தார் ஆனால் இவங்க காலையில் இருந்த காரியம் வந்து எனக்கு ஏற்றுக்க முடியல ஏன்னா நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அது வந்து கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் போச்சு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது எப்படி ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்குவார் ரொம்ப அவமானப்பட்டார் வாழ்க்கையில் இவர் பட்ட அவமானம் வேதனையெல்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது அநேக நான் என்கிட்ட சொல்லிக்கிற நேரத்தில் 2 பேரும் கைதங்களை பார்த்து செபிச்சிருக்கிறோம் ஆண்டவர் இன்னைக்கு உண்மையாலுமே 100% அவர் கர்த்தருடைய மடியில் போயிருப்பார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த 5 நாள் இரவும் பகலும் நாங்கள் ஜெபிச்சுட்டே தான் நேற்று ராத்திரியெல்லாம் ஜெபிச்சு இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எப்பவும் என்னை 5 மணிக்கு அவர் தான் எழுந்திருப்பார் சொல்லிட்டேன் 5 மணிக்கு டீ வச்சு கொடுத்து சுடுதண்ணி கொடுத்து பாதிதான் முடிச்சாரு அப்புறம் ஜான் வேலை செய்யப்பார் சிரிச்சாரு என்ன பரவாயில்லையே நல்லா செய்யணும் சொல்லிட்டு இருந்தேன் கைமா அடாடி நீங்கள் முதலே சொல்லிட்டேன் திரும்பி சொல்லிட்டேன் உட்காந்து திடீர்னு கால் கையில் இப்படி பண்ணிச்சு என்ன செய்யறீங்க ஒரு சமயம் விளையாடுகிட்டு மேலே ஏதாவது பண்ணுவாங்க கொஞ்சம் பக்கம் ஒரு சத்தம் 2வது சத்தம் அது மூச்சு திணறி கிடையாது அந்த சவுண்டே ஒரு வேற மாதிரி இருந்து அப்படியே என் கையில் விழுந்துட்டாரு எந்திரி சாமி எந்திரிங்க பசங்களை கூட்டிட்டு வண்டியில் வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அவங்க பயிர் சொல்லிட்டாங்க திரும்பி மேட்டூர் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அவங்க திருப்பி அனுப்பிட்டு வந்துட்டோம் ஆனால் இவர் போனது ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தனியாக 4 பேருக்கு எங்களுக்கு ஆண்டவரை தவிர யாரும் இவரை தான் நான் தெய்வமாக நினைச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் ஆண்டவர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் ஏசப்பா நான் கிராமத்தில் ஊழியம் செய்கிறேங்க இனிமையான ஒரு ஊழியக்காரங்க என் குடும்பத்தை கைவிடாதீங்கன்னு இப்படிலாம் ஒரு 100 தடவை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தார் ஆண்டவர் இன்னைக்கு அவர் கூப்பிட்டுக்கிட்டார் அதான் சொன்னார் நான் இவ்வளவு ஜெபிச்சு கூட எனக்கு அது நிறைவு வரலைன்னா கடைசி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆனால் சொல்லுவார் எல்லாத்துக்கிட்டே ரொம்ப அண்ணா சொன்ன மாதிரி அப்பா ரொம்ப சுற்றுதான் சொன்னா சரியான திட்டுவாரு அடிப்பாரு ஆனால் இப்போவுமே ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட அவருக்கு உடம்பு சரியில்லைனாலுமே நான் அவர் மடியில் நான் படுத்து தூங்கியிருக்கேன் அவர் கட்டி பிடிச்சி தூங்குவேன் அவரை கிண்டல் அடித்தாலும் அதையும் அவர் சில டைம் சிரிச்சுட்டே ஏற்றுப்பார் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் கடைசியில் அவர் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்காரு அவர் ஒரு பெஸ்ட்டு டீச்சராக இருந்தார் கடைசியாக எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனது வந்து எனக்கு ரொம்ப மாறி ஆயிடுச்சு கடைசியாக பேசுனது என்கிட்ட தான் பேசினாரு கடைசியாக சொல்லிக் கொடுத்தது எனக்கு தான் சொல்லிக் கொடுத்தாரு கடைசியை பார்த்தது என்னதான் பார்த்து சிரிச்சிருக்காரு ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு புரியல அவர் நேற்று நான் சாயந்தரம் கூட சொன்னாரு இந்த வீட்டில் எல்லாத்த விட உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு இது எதிர்பார்க்காத விஷயம் நடந்துருச்சு
சகோதரம் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி இயேசுப்பா. இந்த வேளையில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு கூட இங்கே இருக்கிறீங்க ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 67 வருடங்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியா உமக்கு முன்பாக வாழ்ந்து ஆண்டவரே எங்களுக்கு நிறைய கற்பித்து கொடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு வசன மனிதராக இருந்தாருப்பா. உங்களுடைய வசனங்களை எப்பொழுதும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நிறைய பேர் எதிராக எழும்பி வந்தவங்க, எதிராக எழும்பி வந்தவங்க இன்னைக்கு ஊருக்குள்ள இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஆண்டவரை கொடுத்து பெரிய பெரிய ஊழியங்களை ஆண்டவரை நீங்க செய்தீங்க. மந்திரவாதிகளுக்கு அநேக சவால் விடக்கூடிய ஊழியத்தை அன்று செய்யும்படி நடத்துறீங்க. அதுவரை இயேசுப்பா ஒரு வாழ்க்கை சரிதை அவர்களிருந்து நாங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவர் அவர் அன்றைய வெற்றியோடு கூட ஜெயத்தோடு கூட அன்றைய அவருடைய இந்த வாழ்க்கையை முடித்திருக்காங்க. இன்னைக்கு நாங்க அதை இந்த வேளையில அன்றைய நினைவு கூறுகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி அதை நாங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுது அந்த சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்து இம்மட்டாண்டரை நடத்த முடியும் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்றைய அவர் சொன்னபடியே இயேசுப்பா, நான் இயேசுவை போல ஒரு சாதாரண கிராம ஊழியனா தான் நான் இருப்பேன். இன்னைக்கு எல்லாரும் மாளிகை கோபுரங்கள்ல இருக்கிறாங்க. நான் இயேசு பாதத்துல நடந்து கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்தார். நான் அப்படிதான் இருப்பேன், அப்படிதான் நான் மரிப்பேன். என் சபை விசுவாசிங்க எல்லாம் சேர்ந்து என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணா போதும் சொல்ற இந்த எல்லா வார்த்தைகளும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு தகப்பனே. ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுடைய கிருபை அவர் கூட இருந்தது, உங்களுடைய சித்தம் ஆண்டவர் அதுல இருந்தது ராஜா. அதுக்காக இந்த வேளையில நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆனால் அவருடைய பிரிவு எங்களுக்கு வேதனை பெறுகிறது ராஜா. ஆண்டவரே, அந்த வேதனை அந்த இதுல இருந்து எங்களுக்கு ஆறுதல்களை கொடுங்க ஆவியானவரே. உங்களுடைய ஆறுதல்கள் சகல ஆறுதல்களையும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கும் கத்து நீங்க கொடுக்க வேண்டுமாய் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்களும் அவரை போலவே ஆண்டவரே ஒரு நாளுக்கு நாள் வசனத்திலும் உம்முடைய போதனைகளிலும் ஆண்டவரே வளர்ந்திருக்கும்படிக்கு எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை கர்த்தர் நீர் ஒரு நாள் உயிரோடு எழுப்புவீர் தகப்பனே. மறுபடியும் மீண்டும் அவரை நாங்கள் பார்த்து பேச போகிறோம் ராஜா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இயேசு நீர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுனால எங்களுக்கு உண்டாயிருக்கிறது ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உயிர் தெழுதலை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடைசி நாள்ல இவரை நீர் எழுப்புவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நம்பிக்கையை அன்றைய அப்பா இல்லாத குழந்தைகளை போல அழ வேண்டியது இல்லாமல் எங்கள் தகப்பன் நீர் எங்களுக்காக அன்றைய கடைசி நாட்கள்ல இவரை உயிர்ப்பிப்பீர், எங்களை இணைப்பீர் என்று சொல்லி அன்ற ஒரு நம்பிக்கையை அன்றைய எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர். உங்களுடைய வேதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த சத்திய பாதையில அநேகரை நடத்தின உங்களுடைய ஊழியக்காரர் அன்றைய இடையில ஸ்கூல் ஆரம்பித்து அன்றைய அநேகருக்கு அன்றைய படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து அன்றைய இலவசமாக நிறைய பேரை படிக்க வச்சு இந்த ஊர்லயே அன்றைய இந்த வட்டாரத்திலேயே குறைந்த ஃபீஸுக்கு கொடுத்து அன்றைய எத்தனை அன்றைய காரியங்களை அன்றைய செய்திருக்கிறார். அந்த எல்லாம் நினைவு கூறுறோம், நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையை அன்றைய தூரம் நின்று அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அன்றைய இயேசுப்பா அவர் உம்மோடு கூட சந்நிதியிலே அன்றைய சந்தோஷத்துக்குள்ள மணவாளனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கார். நீர் அவரை எடுத்துக்கொண்டு அன்றைய மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள அவரை அணைத்துக் கொண்டீங்க தகப்பன். அதே சந்தோஷம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையில நீர் பகிர்ந்து அளிக்க வேண்டுமா சொல்லி எங்களை ஆசீர்வதிங்க. அந்த கடைசி இந்த காரியங்களை எல்லாவற்றிலும் பரிசுத்தாக எங்களை நடத்துங்க. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அப்பா, இந்த வேளையிலும் நீர் ஆண்டவரே பல வருடங்களுக்கு முன்பதாக மரித்து 4 மணி நேரம் கழிச்சு ஆண்டவரே ஒரு உயிரோடு எழுப்புனீங்க அப்பா. அதனால ஆண்டவரே கடந்த 25-30 வருடங்களாக ஆண்டவரே உமக்கு மாத்திர ஊழியம் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்க எதற்காக உயிரை காப்பாத்தினீங்களோ அதை நிறைவேற்றி முடித்திருக்கிற உம்முடைய மகன் ஆண்டவரே, எங்களுடைய அப்பா, எங்களுடைய சொந்தம் ஆண்டவரே பாஸ்டர் டேனியல் மேத்யூ அவர்களை அவருடைய சரீரத்தை இந்த வேளையில நாங்க இங்க விதைக்கிறோங்கிறதாவே, நாங்க இங்க விதைக்கிறதே ஆண்டவர் தாமே ஆண்டவரே அழிவில்லாத ஒரு சரீரமாக உம்முடைய வருகையினாலப்போ ஆண்டவரே இதை நீர் உயிர்ப்பிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, நீர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மரணத்தை ஜெயிக்கிற உம்முடைய ஜீவன் இந்த உலகத்திலே ஆண்டவர் நீர் வெளிப்படுத்த போகிற நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. இந்த வேளையிலோ உம்முடைய மகனுடைய இந்த அருமையான சரீரம் ஆண்டவரே, கர்த்தர் தேவன் சரீரத்துக்குரியவர், கர்த்தர் சரீரத்தை பிரியமா எண்ணுகிறீரே, இந்த சரீரத்தை நாங்கள் இங்கே விதைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் தாமே இதே உம்முடைய நாட்களிலே இதை எழுப்பி ஆண்டவரே மீண்டும் உயிரோடு நிற்க செய்கிற ஒரு தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீரப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஜெபம் ஒரு சின்ன ஒரு ஜெபம் சார். ஸ்தோத்திரம் பிதாவே, அப்பா உடைய ஆண்டவரே மகனை உடைய கரத்திலே ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த நிலத்தில் நாங்கள் விதைக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய வருகை நாளிலே அல்ல எங்களுடைய மரணத்தின் நாளிலே ஆண்டவரே மீண்டும் அவரை நாங்கள் சந்திக்க போகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே இறுதியான ஆண்டவரே இயேசப்பா இந்த நேரத்திலே கர்த்தர் ஆண்டவர் உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே இதை நாங்கள் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.